உங்களுக்கு யார் எதிரி? சமூகமா? எனக்கு எதிரி நான் தான், என் கோவம் தான். வேறு சமூகத்தில் அது நமக்கு நான் படிக்காட்டாலும் ஓரளவுக்கு இந்த பட்டறிவுன்னு சொல்லுவாங்கள்ல, பட்டறிவு தான். மற்ற நாடுகள்லையும் பார்க்குறோம், சின்ன சின்ன புக்குகளில் பார்க்குறோம், நேரடியாக போய் பார்க்குறோம். நம்ம நாடு எவ்வளோ தேவலாம், நம்ம மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம மக்கள், நம்ம கடவுள் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இசை எப்போ அந்தோணிதாஸ் வசமானது? இசை என் வசம் ஆகலை, அது வசமாக தான் நான் விழுந்து கிடந்திருக்கேன். அதுதான் என்னை தாயா தந்தையா என்னோட பிறப்பா அதான் சொன்னேன். அந்த 4 வயசு 3 வயசுல சுதுப்பட்டிக்கு போனது. என் வீட்டு வாசலில் சர்ச்சு, அதில் வந்து சர்ச்சு பாட்டு, கிறிஸ்மஸுக்கு ஜனவரிக்கு சினிமா பாட்டை மாற்றி ஏசப்பா பாட்டாக பாடுறது. இதோட சொல்ல போனால் எங்கள் அம்மா என்னை வயிற்றுக்குள்ள வச்சு பாடும்போது தாலாட்டு பாடுறதே தாலாட்டு பாடாது. நான் சொன்னேன் 2 வயசில் எனக்கு எப்படி இருந்தேன் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு. எங்கள் அம்மா பாடுவேன், கோழி ஒரு கூட்டிலே சேவல் ஒரு கூட்டிலே கோழி குஞ்சு 2 இங்கு அன்பில்லாத காட்டிலே. இதை தான் தாலாட்டா பாடுவோம். ரோசா மலரே ராசகுமாரி, அதை தான் எங்கள் அம்மா பாடும் தாலாட்டவே. இப்போ கூட எங்கள் அம்மாவுக்கு வயசாகிடுச்சு, ரொம்ப புத்தி பதிலளிச்ச சூழ்நிலை இருக்குது. நான் என்னை மட்டும் பார்த்தா போதும், அப்படியே கொஞ்சம் பருத்தி அடிக்கையிலே அப்படின்னு பாடிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி அப்போ தான் ஒரு வேளை இசை இறங்கியிருக்கலாம்னு நான் நம்புகிறேன். எங்கள் அப்பாவும் நல்லா பாடுவாராம், வயக்காட்டுக்குள்ளே பாடிக்கிட்டு திருவாராம், வாக்கிய வரப்பெல்லாம் பாட்டு திருவாராம், கேள்விப்பட்டிருக்கேன். மெயினாக என் வீட்டு வசதியில் சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சு விழாக்களுக்கு கிறிஸ்மஸ் நேரத்தில் வீட்டு ஜெபம் சொல்லுவாங்க. அந்த வீட்டு ஜெபம் பண்ணும்போது எல்லா பிள்ளைங்களும் பாடும்போது நானும் பாடுவேன், கொஞ்சம் சத்தம் எழுப்பி பாடுவேன். அப்போ நீ நல்லா, உன் வாய்ஸ் நல்லா இருக்குது, நீ பாடுறது நல்லா இருக்குன்னு அந்த அங்கே வாழ்த்த ஆரம்பித்தாங்களே, அதுதான் எனக்குள்ளே துளிர் விட தான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த தெருக்கூத்துன்னு சொல்லுவாங்க. தெருக்கூத்து வந்து சைக்கிளில் வந்து சைக்கிள் ரேஸ் கட்டுறது, அப்புறம் வந்து ஆடிட்டு அதெல்லாம் பார்த்து வளர்ந்தவன் நான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்னும் சொல்ல நிறையா இருக்குது சார். எனக்கு இசை தான் என்னை எடுத்துக்கிச்சு. நான் வந்து சந்தோஷப்படுறேன். இசைகளை என்னை அர்ப்பணித்தது வந்து அந்த நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை சந்தோஷப்படுத்துகிற பொறுப்பை கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது மட்டும் தான் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். எவ்வளோ பெரிய துன்பமாக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் மக்கள் பார்வைக்கு முன்னாடி வந்துட்டேன்னா அப்படி சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஏன்னா அப்படி தான் இருந்திருக்கிறோம், வளர்ந்துருக்கோம். இப்போ என் ஒய்ஃபு நானும் வந்து தொழில் பண்ணிக்கிட்டு இருப்போம். 2 பேருக்குள்ள சண்டை 1008 பிரச்சனை இருக்கும், பேசிக்க மாட்டோம், 1 மாதம் பேசிக்க மாட்டோம். ஆனால் அந்த 1 மாதமும் ஒன்றா தொழில் பண்ணும்போது நைட்டில் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்போம். ஆட்டம் முடிஞ்சோடனே மேக்கப் கழிச்சிட்டு பேசிக்க மாட்டோம். ஏன்னா எந்த விதமான எதிர்ப்பு இல்லாமல் நம்மளுக்கு வந்து சம்பளம் கொடுத்து, பஸ் டிக்கெட்டு கொடுத்து, சாப்பாடு போட்டு, நம்மளுக்கு போலீஸ் பந்தோபஸ்து கொடுத்து அவ்வளோ மக்கள் உட்காந்துருக்குறாங்க. அவங்கள வருஷத்துக்கு ஒரு நாள் அவங்க கூடுறவங்க, அவங்களுக்குலாம் 1000 பிரச்சனை இருக்கும். அந்த ஒரு நாள் நம்மளுக்காக உட்காந்துருக்காங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துகிற பண்ணி நம்மளுக்கு தேவைப்படுது. அப்படின்னா அவங்கள சிரிக்க வைக்கிறதுல தான் நாங்கள் குறியாக இருப்போம், அவங்கள ரசிக்க வைக்கணும். அதனால் கலையில் இறங்கியாச்சுன்னா எனக்கு எல்லாமே எதுவுமே தெரியாது.